ச்சே, டேய் நீ என்ன முட்டாளாடா? டேய், அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. டேய் இங்க பாரு, என்னமோ நடந்துட்டு போட்டோம்டா. ஆனா இந்த விஷயம் மட்டும் அம்மா காதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணும் இல்ல ராசா. இதுக்குதான் நான் உன்னை கூட அனுப்பி வச்சேனான்னு என்ன தொலைச்சிருவாங்க. டேய் ஆதி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கிளம்புவா. இருடா, அது ஒரு சாதாரண விஷயம். நீ இன்னுமா அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? ஆஹா, சாதாரண விஷயமா? ஆமாண்டா, உனக்கு ரொம்ப சாதாரண விஷயமா தான் தெரியும். நீ தான் யாருங்கிறதையே மறந்துட்டு வேற ஏதோ நினைப்புல சுத்திட்டு இருக்கியே. இல்லனா சாதாரண ஒரு ஸ்டாஃப் கையில அடி வாங்கிட்டு இப்படி திரும்ப எதுவும் பேசாம வந்திருப்பியா? டேய் ஒரே நிமிஷம். அவங்க சாதாரண ஸ்டாஃபோ இல்ல பெரிய கம்பெனியோட எம்டியோ எதுவா இருந்தாலும் முதல்ல அவங்க ஒரு பொண்ணு. அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த சிச்சுவேஷன்ல ரவி ஏதோ கேட்டுட்டான்னு நானும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்க கூடாது. இப்ப யோசிச்சு பார்த்தா நான் பண்ணதான் தப்புன்னு தோணுது. அவங்க யாரு, அவங்க சிச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாம நான் பாட்டுக்கு மொத்த ஆபீஸையும் பார்க்க வச்சு நான் அவளை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது ரொம்ப தப்புடா. ஆக்சுவலி நான் தான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். டேய் இங்க பாரா, எது வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னதான் இருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடி ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிட கூடாதுடா அந்த பொண்ணு. டேய் என்னடா நீ இன்னுமா ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கூடாது, பொம்பளைய கை நீட்டி அடிக்கலான்னு பேசிட்டு இருக்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயம் அவங்கள பாதிச்சிருக்கு. அதுக்கு அவங்க கோவத்தை காமிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஆபீஸ்ல இனிமே யாரும் அவங்கள்ட்ட வச்சுக்க மாட்டாங்கல்ல. டேய் நீ பெரிய தியாகி மாதிரி பேசுறடா. ஆனா சத்தியமா நீ வெறும் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியல. கேஷவ், நான் முன்னாடியே சொன்னதுதான். அவங்கள பாக்குறப்பவும் சரி, அவங்க பக்கத்துல இருக்கிறப்பவும் சரி, மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங், ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இருக்கேன்டா. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அதான் உண்மை. நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு பேர் வச்சுட்டு இருக்காத. கேஷவ், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படு. நாளைக்கு ஆபீஸ்ல நிறைய முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. ஏய் படுறா, படுன்னு சொன்னேன். டேய் என்ன சொன்னாலும் இவன் கேட்க போறான். ஹாய் பாரதி, குட் மார்னிங். பாரதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நானும் வேலை விஷயமா தான் பேசணும் பாரதி. நேத்து நான் பண்ணதுக்கு சாரி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இதுக்கும் உங்க வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேலை விஷயமா ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க. இங்க பாருங்க பாரதி, உங்க மைண்ட்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஐ கேன் கெஸ். என்னடா நேத்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு, இப்ப எப்படி திரும்பவும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஐ நோ தட். பாரதி, நேத்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். whatever it may be, நான் அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லிருக்க கூடாதுதான். I know how you felt. நான் அதை எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த விரும்பல. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் தப்பு பண்ண நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. That's it. பாரதி, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். என் மனசுல இப்ப இந்த ப்ராஜெக்டை தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. உங்க மனசுலயும் எந்த கில்ட்டியும் இல்லைன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் தான் இப்ப என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க, உங்களுக்கு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களே இந்த டெண்டரை கோட் பண்ணுங்க.
நான் எம்டி கிட்ட சொல்லிடுறேன். கொஞ்சம் பேச்சு குறைச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆமா மேடம், நான் போட்டு கொடுத்த கொட்டேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பாரதிங்கிற பொண்ணுகிட்ட புது கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. மேடம், இதெல்லாம் எம்டி பண்ணா கூட சரின்னு பொறுத்துக்கிட்டு போலாம் மேடம். அவர் கூட நாம சொல்றது எல்லாத்துக்கும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவர் கூட ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவர் ரொம்ப டேஞ்சரஸ் மேடம். மேடம், இப்போ கூட அந்த புது டெண்டர் ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த புது பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்னது எல்லாமே அவன் தான் மேடம். ஏய், என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. மேடம், நிஜம்தான் மேடம். அவன் என்ன சொன்னாலும் எம்டி அப்படியே கேட்டு தலையாடுறாரு மேடம். ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. மேடம், அவனை ஏதாவது பண்ணணும் மேடம். எது சொன்னாலும் எந்த ஃபைல் எடுத்தாலும் பெருச்சாலி மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கான் மேடம். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை அப்படியே தேவையில்லாம அவன்கிட்ட ஏதாவது கோவப்பட்டு நீயே உன்னை காட்டி கொடுத்துறாத, புரியுதா? ஓகே மேடம், புரியுது. அப்புறம் நீ என்ன செய்வ, எப்படி செய்வன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு போற அந்த புது கொட்டேஷன் காப்பி, அதுல உங்க கோட் பண்ணிருக்க அமௌண்ட் என்ன, இதெல்லாமே எனக்கு தெரியணும். அதை எப்படியாவது போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, புரியுதா? இந்த டெண்டர் சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கிடைக்கவே கூடாது. ஓகே மேடம், அது ரெடி ஆனதும் அதை அப்படியே போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் ஆபீஸ் நேரத்துல வந்து ரொம்ப நேரமா என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அது இன்னும் தேவையில்லாத சந்தேகத்தை கிளப்பும். உனக்கு அப்படி பேசணும் தேவைன்னா ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடு. யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம், புரியுது. பாரதி, கொட்டேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க? ஐயோ சார், நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல சார். எல்லாமே ஆதி கொடுத்த ஐடியா தான். ஐயோ சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். பாரதி தான் ஃபுல்லாவே அவங்க தான் பண்ணாங்க சார். ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணல. ஆதி தான் எல்லாமே சொன்னாரு. இல்ல ஓகே ஓகே ஓகே, ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணிருக்கீங்க. ம் ம். இல்லனாலும் ஓகே தான். நமக்கு சோறு தானே முக்கியம். ஆதி, மெதுவா மெதுவா. உங்ககிட்ட யாரும் பாக்ஸ புடிங்க மாட்டாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குங்க. அதையே இங்க சொல்றீங்க, அங்க சொல்லுங்க. சாப்பாடு சூப்பர், வேற லெவல்ல இருக்கு. என்ன ஒரே ஒரு குறை, காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இது கோதுல சமைச்சிருப்பாங்களா இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். அப்புறம் நாளைக்கு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. பத்த மாட்டேங்குதுங்க.
நான் வேணா போய் கழுவி எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ தெய்வமே, சாப்பிட்டாச்சுல, நீங்க முதல்ல கிளம்புங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நாளையில இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வாங்க. பாரதி, ஆதி உண்மையாவே இன்னசென்ட் தாண்டி. அத்தனை பேருக்கு நடுவுல ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிருக்க. இதுவே வேற ஒருத்தனா இருந்திருந்தா அதையே மனசுல வச்சுட்டு அந்த பொண்ண பழி வாங்கறதுக்காக காத்துட்டு இருப்பான். ஆனா அந்த மாதிரி எதுவுமே மனசுல வச்சுக்காம எப்பவும் போல யதார்த்தமா பேசி பழகுறது எவ்வளவு நல்ல விஷயம். He is great. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஷோ, காலங்காத்தாலேயே பிச்சைக்காரங்கத்தோட தாங்க முடியல. இவ்ளோ நாளா ரா பிச்சைக்காரன் தான் வந்துட்டு இருந்தான், இப்ப விடிய காலையிலேயே வர ஆரம்பிச்சிட்டான். தனம், ராத்திரி பழையது எடுத்து வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுத்துடு. ஏ பிச்சை, அங்கே இருப்பா, எடுத்துட்டு வரேன். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, மணனி ஆண்டவருக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா, தூர் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. தப்புதான் சாமி, என்ன மன்னிச்சிரு. நான் திருநீர் வச்ச நேரம் நீ அடுத்த வருஷமே ஒரு குட்டி பாப்பாவை கொடுக்க போற சாமி. அப்படியா சொல்ற சாமி? முருகா, ஆமா. ஏன் நடக்கணும் முருகா? அம்மா நல்லா வேண்டிக்கோமா. நீங்க சீக்கிரமாவே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. தேங்க்ஸ் சாமி. குட்டி முருகா, நீங்க நல்லபடியா படிச்சு சீக்கிரம் இந்த நாட்டுக்கு கலெக்டர் ஆகணும். அப்பனே முருகா, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நல்லா பாத்துக்கப்பா. மாப்ள, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. ஏதோ பெருசா ஆட்டைய போட திட்டமிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு போய் அங்க உள்ள ஜாமா பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. அப்பா சாமி, மகசாமிய தப்பா பேசாதீங்க, சாமி கண்ணு குத்திரும். இந்த வேஷத்தை போட்டு நீ யார வேணாலும் இந்த வீட்டுல ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. முருகா 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 முருகா, இந்த பெரியவரை ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அவரை மன்னிச்சிரு முருகா, மன்னிச்சிரு. என்ன சாமி, எல்லாரும் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னடா இவன் வித்தியாசமா இருக்கான்னு தானே பாக்குறீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த துறை வேற, இனிமே நீங்க பார்க்க போற துறையே வேற. குடிச்சு கொண்டாட்டமா இருந்த துறை நேத்தோட போயிட்டான். பொறுப்பா புத்திசாலித்தனமா இருக்கிற துறை இன்னைக்கு பிறந்துட்டான். முருகா, என் கண்ணை திறந்துட்ட முருகா. முருகா, அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே குடிக்கவே மாட்டேன், ஊர் சுத்த மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன், உண்மையா உழைச்சு அந்த அம்பானி மாதிரி முன்னேற போறேன். வீட்டுல உள்ள எல்லாருமே சத்தியம் பண்ணி முடிச்சிட்டான், அதுல ஒன்னும் பலன் இல்ல. இப்ப முருகன் மேல சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த முருகன் என்ன கதியாக போறான்னு தெரியலையே. சாமி, எப்படியோ திருந்தி புத்திசாலித்தனமா இருந்துட்டா சந்தோஷம் தான். தனோ, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். மாமா சாமி, ஒரு நிமிஷம் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சாமி. ஐயோ சாமி, நீங்க மாலை போட்டிருக்கீங்க, இப்ப நீங்க எங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கூடாது, நாங்க தான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் சாமி. ஐயோ இல்ல மாமா முருகா,
நீங்க யாரும் என் காலில் விழக்கூடாது. அறிவு, சொல்லுங்க. என்ன ஏதோ யோசிச்சுட்டு நடந்துட்டே இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, விடு. அறிவு, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா தாராளமா சொல்லு. இப்படி மனசுலயே வச்சுக்கிட்டு தயங்கிட்டே இருக்காத. இல்லக்கா, நான் ஓப்பனாவே பேசலான்னு தான் இருக்கேன். இருந்தாலும் உன் மனசு சங்கடப்படுமேன்னு தான். இந்த அளவுக்கு உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா முதல்லயே வந்து சொல்ல வேண்டியது தானே? டேய், என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? இல்லக்கா, அது வந்து இல்ல, வேணாம், விடுக்கா. அறிவு, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சரி, நீங்க இவ்வளவு கேக்குறதுனால சொல்றேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னமாச்சு? என்ன உன் கண்ணெல்லாம் செவந்து போய் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? சரியா தூங்கலையா? அறிவு, என்னடா ஆச்சு அவளுக்கு? பார்வதி, இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பேசாம நிக்கிறீங்க? இவளுக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையா? ஐயோ, என்னன்னு யாராச்சும் சொல்லுங்களேன். அறிவு, வாயை திறந்து சொல்லுடா. என்னக்கா சொல்ற? உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டு போய் மருந்து வாங்கி கொடுக்கலாம். ஆனா மனசு கடந்து தவிக்கிறத யார்கிட்ட சொல்றது? என்னன்னு புரியுற மாதிரி சொல்லு. சரிக்கா, நான் நேரடியாவே கேக்குறேன். என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள ஆதிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என்ன வார்த்தைடா கேக்குற? இப்ப யார் என்ன சொன்னா உங்ககிட்ட? என்னடா திடீர்னு வந்து என்கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குற? ஆதிக்கு ஸ்வேதா தான் என்னைக்கோ முடிவு பண்ணது தானே? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அண்ணி, நானும் என் குடும்பமும் இதுவரைக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அப்படி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அக்கா, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் கம்பெனிக்கு எம்டி ஆனதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. அம்மா, சொல்லுங்கம்மா. என்ன ஆதி, தூங்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, ஆபீஸ் கிளம்ப போறேன். பாரா, இங்க 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்ப, இப்போ 8 மணிக்கு ஆபீஸ்க்கு போற. சரி, ஒரு நிமிஷம் இரு, ஸ்வேதா கிட்ட பேசு. இந்தா. ஹலோ மாமா. மாமா. ஸ்வேதா, என்ன மாமா, பிஸியா இருக்கீங்களா? நான் போன் பண்ணா கூட எடுக்கிறதே இல்ல. என் மேல கோவமா? நோ, அப்படிலாம் இல்ல ஸ்வேதா. இங்க ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் டைட்டா போயிட்டு இருக்கு. ஒரு டெண்டர், அதை எப்படியாவது எடுத்துடணும்னு தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் போனே பார்க்கறது இல்ல. அந்த மாதிரி டைம்ல கால்ஸ் மிஸ் ஆயிருக்கும். எனிவே, சாரி ஸ்வேதா, ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல மாமா. சரி ஸ்வேதா, ஆபீஸ்க்கு போயிட்டு நானே கால் பண்ணட்டுமா? சரி மாமா. சரிடா. பேசிட்டியா? இப்ப நார்மல் ஆயிட்டியா? இப்ப அவன் சிச்சுவேஷன் உனக்கு நல்லா புரியுதுல்ல? ஆமா அத்தை, நான் தான் ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்க கூடாது. இனிமே நாம வெயிட் பண்ண வேண்டாம். அறிவு, ஒரு நல்ல நாளா பார்த்து ஐயரை வர சொல்லு. உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். சரிக்கா. சார் 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 ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். சார் கரெக்டா
ஒரே வாரத்துல உங்க கடைக்கு ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஒரு வாரம் தான் தர, இல்ல கடையை வேற ஒருத்தர் கொடுத்துருவேன், பாத்துக்கோ. சார் கண்டிப்பா வந்துடும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சீக்கிரம் தர. சரி சார். ஐயோ, தொழிலதிபர் ஆகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்களே. இப்ப அட்வான்ஸ்க்கு என்ன பண்றது? ஆமாந்தோர, ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு? அத வீட்டுல நகை இருக்கே, நம்மளே எடுத்துக்க வேண்டியதானே? மாட்டினா மட்டும் என்ன, அப்பா 2 அடி அடிப்பாரு, மாமா வந்து காப்பாத்திட போறாரு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முருகனை துணைக்கு வச்சு கூடாது, தப்பு. சார் உட்கார்ந்துட்டே இருக்கீங்க, சாப்பிட வரலையா? நீங்க போய் சாப்பிட்டவங்க மேடம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னது அப்புறமா சாப்பிட்டுக்கிறீங்களா? என்ன ஆதி, எப்பவுமே எங்களுக்கு முன்னாடி போய் டேபிள் உட்காந்துக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு என்னடான்னா எல்லாமே தலைகீழா இருக்கே, என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இனிமே எல்லாமே அப்படித்தான். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? சாப்பாடா? எனக்கா? ஏன் நான் சாப்பாடு கொண்டு வர மாட்டேனா? இன்னைக்கு நானும் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஹோட்டல்ல இருந்து பார்சல் கட்டிட்டு வந்திருக்கீங்களா? என்னது ஹோட்டலா? ஏன் நீங்க தான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவீங்களா? எனக்கெல்லாம் வீட்ல இருந்து சாப்பாடு வராதா என்ன? என்னங்க அது? இன்னைக்கு எனக்கும் வீட்ல இருந்தா சாப்பாடு வந்திருக்கு. நீங்க தான் உங்களுக்கு யாருமே இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி வீட்ல இருந்து சாப்பாடு வரும்? அதெல்லாம் அப்படித்தான், வரும்னா வரும். ஆதி, சும்மா இந்த பில்டப்லாம் வேண்டாம். ரொம்ப பிகு பண்ணிக்காம முதல்ல எந்திரிச்சு வாங்க. உங்களை பட்டினி போட்டு சாப்பிட்ட பாவம் எங்களுக்கு வேண்டாம். ஐயோ, சொன்னா கேளுங்க மேடம், நான் நிஜமாவே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். வேணும்னா கேரியர் எடுத்து காட்டவா? ஆதி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வந்திருந்தா சரி, சந்தோஷமா சாப்பிடுங்க, நாங்க போறோம். சரி. எம்டி வீட்ல இருந்து அவருக்கு வந்திருக்கும், அத வச்சு புர்டா விட்டுட்டு இருக்காரு. சரி பாரதி, நீ வா. ஆதி, உட்காருங்க. பாரதி, ஆனாலும் அந்த ஆதி ரொம்ப தண்டி பண்றான். எப்போ நம்ம டேபிள்ல தானே உட்கார்ந்து சாப்பிடுவான். இன்னைக்கு இடம் இருக்கு வான்னு சொன்னா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏய், உனக்கு என்னடி வேணும்? நீ அவரையே பாத்துட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறாரு, நீ சாப்பிடு. நிஜமாவே வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காண்டே. அங்க பாரு. பாரதி, அங்க பாரு. பேசாம சாப்பிடுடி. பாரதி, அங்க பாரு பாரதி. டேய், ஏன்டா பேச மாட்ட? நீ பாட்டுக்கு இங்க வந்து எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிடுற. நான் உங்க வீட்ல இருந்து வந்த மொத்த சாப்பாடையும்
தினமும் சாப்பிட்டு இப்படி இருக்கிறனா இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி ஆக போறேன் பாரு. வளர வேண்டிய வயசு தானே சார். நல்லா சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. டேய் ஆதி, சும்மா வெறுப்பேத்தாதடா. இங்க பாரு, இது உனக்காக உன் முறப்பொண்ணு ஸ்வேதா சமைச்சதுடா. இங்க பாரு, மரியாதை கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. அத நீயே சாப்பிடு, எனக்கு இது போதும். டேய் ஆதி, டேய் வாசனையே சூப்பரா இருக்குடா. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி. டேய், இது எனக்கு மட்டும் தான் சொல்றேன்ல. டேய் டேய் ஆதி, உன் முறப்பொண்ணு ஸ்வேதா உனக்காக ஸ்பெஷலா பண்றேன்னு ஏதேதோ கர்மத்தை எல்லாம் பண்ணி அமைச்சிருக்காடா. சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு. தமிழோட ஃப்ரெண்ட் இந்த சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரா? அவருக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குமா? தண்ணி குடிடா. சொன்னா கேட்க மாட்டேங்க. ஆதி, என்னங்க? சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி கூட எடுத்துட்டு வந்து வச்சுக்க மாட்டீங்களா? யாரோ உங்களை பலமா நினைக்கிறாங்க ஆதி. ரொம்ப பிடிச்சவங்க நினைச்சா இப்படிதான் பொறை ஏறும். ஒருவேளை நாம நினைக்கிறது கூட தமிழ் ஃப்ரெண்டுக்கு பொறையேறுமா? தண்ணி குடிங்க ஆதி, குடிங்க. தண்ணி குடுறா. சார், நம்ம வேணா என்னோட சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாமா சார்? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு நான் என்னோட டிஷ்ஷை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். என்னம்மா நீ வந்ததும் காஞ்சிபுரம் குமார்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? இங்க பாருமா, நாங்க எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து வட்டி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம லெவல் எல்லாம் பெரிய ஒன்றை தாண்டி போனதே இல்லை. நம்ம பழக்க வழக்கெல்லாம் உள்ளூருக்குள்ளதாம்மா. குமார் அப்படி இல்லம்மா, நிறைய அரசியல்வாதிகளுக்கு அவன் தான் பினாமி. அந்த காசை வட்டிக்கு விட்டு அரசியல்வாதி செல்வாக்குல அவன் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் விஷயத்துல நாங்க யாரும் தலையிட முடியாதுமா. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? மா, நான் உண்மையதாம்மா சொல்றேன். குமாரை பகைச்சுக்கிட்டு நாங்க எங்க தொழில் செய்ய முடியாதுமா. இதே மீறி காஞ்சிபுரத்தில் நீங்க எந்த பைனான்சியர்கிட்ட போனாலும் இதே பதில தாம்மா சொல்லுவாங்க. பேசாம நான் சொல்றதை கேளுங்கம்மா. வெட்டி அங்க இங்க அலையறத விட இந்த டீல குமாரை வச்சே முடிச்சுக்கோங்க. சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது எவ்வளவோ மேலுமா. என்ன நான் சொல்றது புரியுது இல்ல? May I come in, sir? Yes, come in. அட, என்ன அதிசயமா இருக்கு. பாரதி மேடம் என்ன தேடி ஏ ரூமுக்கா? சார், அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். எது முக்கியமான விஷயமா? அதுவும் ஏன் கிட்டயா? என்ன பாரதி மேடம், கிண்டல் பண்றீங்களே. ஒரு சின்ன விஷயத்துக்கே பெரிய லெவல்ல பேசுற ஆள் நீங்க. அதுவும் முக்கியமான விஷயம் எல்லாம் நேரடியா முதலாளி கிட்ட தான் பேசுவீங்க. என்ன மேடம், என்ன என்கிட்ட ஏதாவது போட்டு வாங்குறீங்களா? சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் அபிஷியலா ஒரு விஷயத்தை பத்தி கேட்டுட்டு போலாம் தான் சார் வந்தேன். நான் மனசுல வச்சு பேசி என்ன ஆக போகுது மேடம்? சரி, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. யாருக்கு ஆப்புன்னு பார்க்கலாம். சார், எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஃபினான்ஸ் தேவை இருக்கு. அதான் அது விஷயமா ஆபீஸ்ல லோன் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சார். ஏன் மேடம், நீங்க என்ன வேணும்னே என்கிட்ட வந்து கிண்டல் பண்ணி பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் நிஜமா தான் கேக்குறேன்.
ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ். சரி, நீங்க சொல்றது உண்மைன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா கார்ப்பரேட் கம்பெனி ரூல்ஸ் தெரியாம இருக்கீங்களே மேடம். நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து லோன் கேட்டா எப்படி மேடம்? சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஆனா இப்போ எனக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. அதான் ஏதாவது வழி இருக்குமான்னு கேட்கலான்னு. சிச்சுவேஷன் பண தேவை எல்லாருக்கும் தான் இருக்கு. அதை நாமளே சரி பண்ணிக்கலான்னு தான் சில கணக்கு வழக்கெல்லாம் மாத்தி போட சொன்னேன். நீங்க தான் நீதி நேர்மை நியாயம்னு ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு போனீங்க. சரி, நீங்க சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா இந்த கம்பெனியில லோன் வாங்குறதுக்கு மினிமம் 6 மாசம் வேலை பார்த்திருக்கணும். அந்த 6 மாசத்துல உங்க மேல எந்த ரிமார்க்ஸும் இல்லாம இருந்திருக்கணும். இல்லன்னா நீங்க பாட்டு பணத்தை வாங்கிட்டு கம்பெனி நீட்டிட்டு போயிட்டா நாளை பின்ன யார் பதில் சொல்றது? என்ன நான் சொல்றது? சார் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார். லோனை நான் கரெக்டா கட்டிடுறேன். பாரதி, இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிலிட்டியா இருந்தாலே லோன் சாங்ஷன் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை. தனோ, தமிழ் ஏதோ கேக்குறாப்ப சொல்லு. என்ன சாப்பிட விட மாட்டியா நீ? நான் சாப்பிடுறது உனக்கு பிடிக்காதே. போன சாப்பிடணும். ஏண்டி இப்படி உட்காந்து எதை தின்னுட்டே தானே இருக்க? மேல காய போட்டுறது துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருந்தா நான் நைட்டுக்கு சமையல் வேலையை பாத்துருப்பேன்ல. அதான் உன் மருமக வேலைக்கு போனாலும் வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் போவேன்னு சொன்னான்ல, அவ வந்து பாத்துப்பா. ஆனாலும் உனக்கு இவ்வளவு அலும்பு ஆகாதுடி. பாவம், அவளே விடிய காலம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போறாடி. நைட்டுக்காவது நாம செய்யலாம்ல. ஏய், நீ என் மருமகளுக்கு வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அங்க பாரு உன் தம்பிய சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. போயேண்டி. இருமா. ஐயோ, அம்மா ஏமா இன்னைக்கு கிலோ லேட்? தமிழ், இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. சரி, நீ போய் விளையாடு போ. சரிம்மா. என்னாச்சு பாரதி? ஏன் உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, எதுவும் இல்ல அத்தை. பின்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? லேட்டா வேற வந்திருக்க, என்னாச்சு? என்ன பாரதி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அத்தை, அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, அப்பாவோட கடன் விஷயமா பேசிட்டு வந்தேன்னு. நான் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போனேன். அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடங்கிட்ட வக்கலன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கந்துவட்டியில போய் வாங்கணும்? எப்படியோ வாசு தலையில கட்டிட்டா அவன் பார்த்துப்பான்னு நினைச்சிருக்காங்க. பாவம், அவனும் போய் சேர்ந்துட்டான். டைம் கேட்டு மட்டும் என்னாக போகுது? ஏய், பேசாம எழுதி கொடுத்துட்டு அவனா 10 5 10 கொடுப்பான். அதை வாங்கிட்டு போக வேண்டியதானே? அக்கா, நீ பேசாம வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? நேரங்காலம் தெரியுமா ஏதோ பேசிட்டு இருக்க? இருங்க. நீ அவளை விடு பாரதி. மாமா வந்ததும் நான் பேசி பாக்குறேன். வேண்டாம் அத்தை. மாமாவே ஒத்துக்கிட்டாலும் தனம் தேவையில்லாம ஏதாச்சும் பேசி பெரிய பிரச்சனை பண்ணி உங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. விடுங்க அத்தை, என்ன நடக்குதோ அதை பாத்துக்கலாம். பாவம், இந்த வயசுல இவ இன்னும் எத்தனை கஷ்டத்தை தாங்குவாளோ தெரியல. கடவுளே,
இந்த குடும்பத்தை நீதான்ப்பா காப்பாத்தணும். எப்பா சாமி, எப்படியோ இந்த நகை மாட்டில இருந்து நான் தப்பிச்சேன். அப்பா முருகா, காப்பாத்திட்டப்பா. சமூகம் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோட விசேஷத்துக்கு வரப்போ நீங்க எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு வரணும். உங்களுக்காக ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி பார்த்து பார்த்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க. அக்கா, இது உனக்கு பட்டு புடவை. மாம்ஸ், இது உங்களுக்கு மாப்பிளை பட்டு. எங்க காட்டுங்க. அப்பா, இது உங்களுக்கு. உங்க வாழ்க்கையிலே இப்படி ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுக்க மாட்டீங்க. இந்தாங்க, புடிங்க. சரி விடுங்க. பாப்பா, என் குட்டி இளவரசிக்கு பிடிச்ச மாதிரி குட்டி கவுனு. தேங்க்யூ சித்தப்பா. ஓகே பாப்பா. இத வாங்கிட்டு போங்க. இது உங்களுக்கு. வாங்கிக்க. அம்மா, குடியிருந்த கோயிலே இது உனக்குன்னு ஸ்பெஷலா வாங்கினது. இந்த புடி. அப்புறம் இந்த பெருசு வாங்க மாட்டேன்னு சொல்லிச்சு. இது அப்புறம் கொடுத்துரு. புடி. ஸ்வீட் மம்மி கொடுத்துரு. எல்லாரும் நான் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. தோர, இந்த புடவை எனக்கு சூப்பரா இருக்கும்டா. இத நான் எடுத்துக்கவா? கொடுக்காத. குடு. இந்த பாப்பா, அம்மா கிட்ட கொடுத்துரு. அக்கா, இந்த உலகத்துல ஒன்ன விட ஒன்னு பெஸ்டா இருக்கதா செய்யும். ஆனா நமக்கு எது விதிச்சிருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். புரியுதா? மாப்பிள்ள, உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி பொறுப்பா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். இந்த பொறுப்பால மேலும் மேலும் வளரணும். அதுக்கு இந்த மாமாவோட வாழ்த்துக்கள். தமிழ், வா உள்ள போலாம். வா. மா, உன்னோடத காட்டு. தனோ, பார்த்தது போதும், வந்து சாப்பாடு எடுத்து வை. ஓடி.